இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சென்னை குரோம்பேட்டையில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் 99 ருபீஸுக்கு என்னென்ன பொருள் இருக்குது, ஆஃபரில் என்னென்ன பொருள் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள டிஃபன் பாக்ஸு எல்லாமே 2 உள்ளதும் 99 ருபீஸ் போட்டிருக்குது, 3 உள்ளதும் போட்டிருக்குது, ஒன்று மட்டும் தனியாக உள்ளது. கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம கிச்சனுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, இப்படி நிறைய பொருள் உங்களுக்கு 99 ருபீஸ்க்கு போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த எண்ணெய் சட்டி பாருங்கள், குட்டியாக அழகாக நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, வெயிட்லெஸ்ஸாகவும் இல்லை, ஒரு நார்மலான ஒரு வெயிட்டில் இருக்குது. அடுப்பை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கிறதா இருந்தாலும் பொரிக்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கப்பும் ஒரு ஸ்பூனும் சேர்த்து 99 ருபீஸ்க்கு போய்கிட்டு இருக்குது. இது மெலமைன் கப்பு தான், உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல வெயிட்டாக அழுத்தமாகவே இருக்குது. கீழே நமக்கு பிள்ளைங்க சில சமயத்தில் கையாலேயே நம்ம இந்த கப்பெல்லாம் அடித்து உடைக்கிறது மாதிரி சின்ன பிள்ளைங்க செய்வாங்க, தட்டி தட்டி. அந்த மாதிரிலாம் இந்த கப்பெல்லாம் வச்சு செய்யக்குள்ள உடையாது, நல்லா அழுத்தமாகவே இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி 2 இடியாப்பத்தட்டு, 2 இட்லி தட்டு, இந்த மாதிரி சேர்ந்தது 99 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. மினி இட்லி தட்டும் வாங்கிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் பல மாதிரி டிசைன் உள்ள இட்லி பிளேட்டும் இங்கே நிறைய கிடைக்கிது. இதை பாருங்கள், பிடிக்கவலன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம கப்பில் நம்ம காஃபி குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கை சுடாமல் நமக்கு பிடிச்சி குடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சொம்பில் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பீங்க. இப்போ ஸ்ட்ராங்காக இந்த சொம்பு இருந்துச்சுனாக்கா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். குட்டியாக இருந்தாலும் அழுத்தமான பொருள்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நமக்கு 100 ரூபாய்க்குள்ளேயே நம்ம வாங்கிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ளது 100 ரூபா, 110, 111 இந்த விலையிலேயே நிறைய ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. இப்போ பிளாஸ்டிக்கில் உள்ள நம்ம மூடி போட்டது மாதிரி கூடெல்லாம் நமக்கு ஃப்ரிட்ஜுக்கு நம்ம வெஜிடபிள்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ அதுக்கு இந்த மாதிரியான கூடெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நான் ஒரு பொருளோட விலையுமே இங்கே பக்கத்தில் டேக் பண்ணியிருக்கேன். எல்லா பொருளுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக உள்ள பொருளை தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம கிச்சனுக்கு காஸ்ட்லியான பொருளை வாங்கி வச்சாதான் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி சிம்பிளாக விலை கம்மியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். விலையும் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விலையும் இருக்கும். இப்போ இதை பாருங்கள், இந்த மாதிரி உள்ள கொஞ்சம் உயரமாக உள்ள பேஸ்கெட்லாம் நம்ம ஆயில் பாட்டில்லாம் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே கலரில் செட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா மசாலா பாட்டில்லாம் நம்ம பக்கத்துலேயே அடுப்புக்கம் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. 3 பிஸ்கட் சேர்ந்தது 100 ரூபா போட்டிருப்பாங்க. ஆனால் அதை விட இது நல்ல பெஸ்ட்டு, நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இப்போ 2 பாக்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நல்ல அழுத்தமாக இருக்குது. 62 ரூபா போட்டிருக்கிறாங்க. இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிற இந்த வாட்டர் பாட்டில் நிறைய கல்யாணத்தில் இதில் தண்ணியை வச்சு அப்படியே நமக்கு கொடுத்துட்றாங்க, பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணாமல். நானும் பார்த்துருக்குறேன், சூப்பராக இருக்குது. மொத்தமாக வாங்கினோம்னா ஹோல்சேலில் இன்னும் விலை கம்மியாகவே இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த 2 ராக் மாதிரி வச்சுருந்தது, இதுவும் நம்ம கிச்சனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். குட்டியாக சிம்பிளாக நம்ம அடுப்புக்கும் பக்கத்துலேயே நம்ம கைக்கு எட்டுற தூரத்தில் நம்ம இந்த மாதிரி ராக் மாதிரி உள்ளதை நம்ம ஸ்டிக்கர் போட்டு நம்ம ஒட்டி வச்சுக்கிட்டோம்னாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நமக்கு இந்த மாதிரி குக்கர் வெயிட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். பக்கத்துலேயே ஜன்னல் இருந்தால் அந்த ஜன்னலுக்கு பக்கத்துலேயே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 85 ரூபா தான் இதோட விலை. நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐடியாவையும் நம்ம இந்த பொருள்லாம் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி நம்ம அந்த பொருளையும் வாங்கலாம். இந்த மாதிரி விதவிதமான நமக்கு பாட்டில் எல்லாமே நமக்கு எந்தெந்த விலையில் நம்ம வாங்கணுமோ அந்தந்த விலையில் நமக்கு நினச்சது மாதிரி பாட்டில் கிடைக்கும். நம்ம கிச்சனுக்கு மசாலா பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு கிளாஸ் பாட்டில் வேணுமா, டப்பர்வேர் வேணுமா, இல்லை சாதாரணமாக பிளாஸ்டிக் வேணுமா, எல்லாமே வாங்கிக்கலாம். இந்தமாரி பாட்டில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். விலை உங்களுக்கு அந்த அளவுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக நமக்கு இங்கே விலையும் இருக்கும். இந்த மாதிரி உள்ள பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விலை உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கும், ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிளாஸ் பாட்டில் மாதிரியே அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். கிளாஸ் பாட்டில்லாம் நம்ம கையில் பிடிச்சி தூக்கும் போது சில நேரத்தில் கை வலிக்கிடும் அப்படிங்கிறவங்க, இல்லை பெரியவங்க வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பாட்டில்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஏர்டைட் பாக்ஸு, லாக் பண்ணுறது மாதிரி உள்ள பாட்டில். இதெல்லாம் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு மேலே இதோட விலை வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தரத்துக்கு தகுந்தது மாதிரி அத்தனை விதமான நமக்கு கிச்சன் செட்டும் இங்கே வாங்கி முடிச்சிடலாம். இப்போ இந்த பாக்ஸை பாருங்கள், பார்க்குறதுக்கு குட்டியாக சின்னதாக இருக்குது. இதோட விலை 86 ரூபா. இது ஏன் இந்த விலைன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டைட் பாக்ஸு. இது மூடியில் ஃபுல்லாக உங்களுக்கு டைட் பண்ணுறது மாதிரி ரப்பர் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு உள்ள பிஸ்கட்லாம் வச்சாலும் சீக்கிரமாக நமக்கு சவுத்து போகாது.
இந்த மாதிரி மூடி போட்ட உங்களுக்கு டப்பாலாம் வாங்கினோம்னாக்கா நம்ம மசாலா பொருள்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அதுக்கு தான் சரியாக இருக்கும். நீங்கள் பிஸ்கட் மாதிரி உள்ள பொருள்லாம் வாங்கி வைக்கிறதா இருந்தாக்கா ஏர்டைட் கொடுத்துருக்குறது மாதிரி இல்லை 4 பக்கமும் நமக்கு அப்படியே மூடி போட்டு நமக்கு மூடுறது மாதிரி உள்ளது தான் சரியாக இருக்கும். லாக் பண்ணுறது மாதிரி உள்ள பாக்ஸை வாங்கி வச்சுக்கலாம். இப்போ பெரிய சைஸில் இந்த மாதிரி உள்ள பாக்ஸெல்லாம் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னாக்கா இதில் கோதுமை மாவு, மைதா மாவு இதெல்லாம் பாக்கெட்டோட அப்படியே எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். பிரித்தது போக மிச்சம் இருக்கிறது அப்படியே நமக்கும் உள்ளே வச்சுருக்கிற பொருள் வெளியே தெரியும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ 4 கிலோ வரைக்குமே நம்ம மாவு பாக்கெட்லாம் உள்ளே வச்சுக்கலாம். மாவாக கொட்டினோம்னா 5 கிலோ வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி பாருங்கள், நான் சொன்னது மாதிரி 4 பக்கமும் உங்களுக்கு கிளிப் கொடுத்த மாடல். இந்த மாடலில் உள்ள 4 பாக்ஸு சேர்ந்தது 131 ரூபா போட்டிருக்காங்க. 165 ரூபா போனது 131 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ அடுத்ததாக இதெல்லாம் நம்ம கடைக்கெல்லாம் சின்ன சின்னதாக பெட்டி கடைக்கெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. இப்போ இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் வீட்டிலையே பிஸ்கட்லாம் நமக்கு வீட்டில் செஞ்சு நம்ம விற்கிறவங்க கூட இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டிலில் 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு பிஸ்கட் கேட்குறவங்களுக்கு இது உள்ளே வச்சு அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி அனுப்பி விட்றாங்க. அதுக்காகவும் இங்கே பக்கத்தில் 2 சின்ன பிள்ளைங்க வாங்கிட்டு இருந்தாங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் மரத்தில் உள்ள கோப்பை மாதிரி இருக்குது, உள்ளே உங்களுக்கு மெலமெனில் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் யாருக்காவது நீங்கள் gift கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இந்த ட்ரேயோட சேர்த்து ஒரு 6 கப்பு சேர்த்து வச்சுருக்கிறாங்க. இதுவுமே நமக்கு 100 ரூபாக்குள்ளே தான் விலை வருது. இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலலாம் சம்மர் ஆஃபர் உங்களுக்கு நிறைய வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ட்ரைப்ளே ஐட்டம்லாம் நிறைய ஆஃபரில் போகுது அப்படின்னு வீடியோ போட்டேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ கடைசியாக 4 பாக்ஸ் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஃபுல் வீடியோவையும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வைக்கிற மோல்டு, குல்ஃபி மோல்டு இதெல்லாம் கூட விலை உங்களுக்கு பெஸ்ட்டான விலையிலேயே நமக்கு கிடைக்கிது. இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால நமக்கு ஐஸ் க்யூப்லாம் நிறைய தேவைப்படுறது மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி மூடி போட்டது மாதிரி உள்ள ட்ரேயே நம்ம வாங்கிக்கலாம். விதவிதமாக நமக்கு வச்சுருக்குறாங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணியும் நம்ம எடுக்கிறது மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணாமையே மேலே உங்களுக்கு மூடியை மட்டும் மேலே சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னாக்கா ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும். விலையும் உங்களுக்கு 100 ரூபாக்குள்ளே தான் இதோட விலைலாம் வருது. சரவணா ஸ்டோரில் 7th ஃப்ளோரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருளும் அதே மாதிரி நம்ம எலக்ட்ரிக் பொருளும் அதிகமாக இருக்கும். இது 8th ஃப்ளோரில் உள்ளது. இப்போ 8th ஃப்ளோரில் நமக்கு விலை சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய பொருள் நமக்கு கிடைக்கும். காய்கறியும் இங்கே அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக சீப்பாக நமக்கு காய்கறியும் இங்கே வாங்கிட்டு போயிடலாம். நம்ம சரவணா ஸ்டோர் வந்தோம்னாக்கா ஒரே இடத்துல எல்லா பொருளையும் நம்ம வாங்கிட்டு போயிடலாம். கல்யாணத்துக்கு தேவையான சீர்வரிசையிலேருந்து காய்கறியிலேருந்து நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கத்திரிக்காயும் எவ்வளோ பெரிய கத்திரிக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யூடியூபுக்கு நம்ம வீடியோ போடும்போது நல்லாயிருக்கும். இந்த காயெல்லாம் நான் சமைச்சதே இல்லை, இதெல்லாம் எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காய்கறியிலேருந்து பழம் வரைக்கும் இங்கே எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே சுண்டைக்காயெல்லாம் இந்த மாதிரி பையாக வச்சுருக்குறாங்க. ஒரு பை 10 ரூபா 20 ரூபா இந்த கணக்குலேயே போட்டிருக்குறாங்க. இங்கே மற்ற இடத்துல காய்கறி விற்கிற விலையை விட சரவணா ஸ்டோரில் பாதிக்கு பாதி நமக்கு கம்மியாக விற்கும். அதனால தான் அவ்வளோ மக்களும் சரவணா ஸ்டோர் வந்தால் இந்த 8th ஃப்ளோரில் வந்து காய்கறியில் அவ்வளோ கூட்டம் நமக்கு அள்ளும். பாருங்கள், இங்கே வெங்காயத்தாள் அப்படியே ஒரு கட்டாக கட்டி வச்சுருக்குறாங்க. இதுவுமே நமக்கு 10 ரூபா ரேஞ்சில் தான் வெங்காயத்தாள் கூட வருது. கேரட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கேரட்லாம். இப்போ இந்த காய் பாருங்கள், இது என்னன்னே தெரியல. தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன காய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கீரையிலிருந்து நம்ம கொத்தரங்காய், வாழைக்காய், வாழைப்பூ இந்த மாதிரி உள்ள பொருள் கூட இங்கே எல்லாமே நம்ம வாங்கிட்டு போயிடலாம். பீக்கங்காய்லாம் கூட அடிக்கடி நான் வாங்கிக்கிட்டு இருப்பேன். அதேமாதிரி பாவக்காவும் அடிக்கடி வாங்குறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டாக கட்டி வாழை இலை கூட வச்சுருக்குறாங்க. வாழை இலை கூட இங்கே வந்தால் வாங்கிட்டு போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?